இன்னும் என்னை திருமாக்குள்னு ஓட்டுறாங்க. ஏங்க இன்னைக்கு அமைச்சர்கள்லாம் ஒரு திட்டத்தை அதிகாரி சொல்கிறாங்கன்னா போய் பார்க்குறாங்க. அது மாதிரி எங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர், எங்கள் முதன்மை பொறியாளர் எங்களை அழைத்துட்டு போகிறாங்க. அதில் அன்னைக்கு மக்களுடைய பிரச்சனைக்காக நான் போய் கலந்துருக்கேன். அதுக்கு என்னங்க, அதை இன்னும் ஓட்டிக்கிட்டே இருந்தால் என்ன அர்த்தம்? ஒரு கோரிக்கை வைக்கணும்னா முழுமையாக கேட்டுட்டு நிதி அமைச்சரோ மற்ற அமைச்சரோ பேசலாம், உறுப்பினர். ரெண்டாவது அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆளுங்கட்சியாக இருக்குது, அவங்க எப்போ வேணாலும் வாய்ப்பு சொல்லலாம். ஆனால் எங்களை பேச விட மாட்டேங்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு உரிய நேரம் அந்த 15 நிமிடம் தான் சொல்கிறாங்க. இவங்க குறுக்கீடு பண்ணுறதுனால முழுமையாக பேச முடியும். இந்த ஆட்சி எது வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா எது செஞ்சாங்களோ செல்லையோ வரி மேல் வரி விதித்திருக்காங்க. வரி குதிரைக்கு இருக்கிற வரியை காட்டிலும் மேலே மக்களுக்கு வரி போட்டுருங்க. இதை காட்டிலும் மகிழா ஜீவன், நாய், பூனை, பறவை, மாடு, பன்றி இதுக்கெல்லாம் வரி போட்டிருக்கு. இது மாதிரி போட்ட அரசை பார்த்துருக்குமா? நாடோடி மன்னன் படத்தில் எங்கள் தலைவர் நடந்து வரும்போது வரி கேட்பாங்க, சாலை வரின்னு. இன்னைக்கு நடக்கிறதுக்கு தான் இந்த ஆட்சி வரி போடுறன்னு புள்ளிய, நடக்கிறது கூட வரி போட்டுருவாங்க நீ இந்த ஆட்சியில். அந்த மாதிரி நிலைமை இருக்கு. நினைச்சது பேச முடியலையே. அமைச்சர்கள் பூரா குறுக்கீடு, முழுமையா பேச விட மாட்டேங்கிறாங்க. ஒரு கோரிக்கை வைக்கணும்னா முழுமையாக கேட்டுட்டு நிதி அமைச்சரோ மற்ற அமைச்சரோ பேசலாம், உறுப்பினர். ரெண்டாவது அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆளுங்கட்சியாக இருக்குது, அவங்க எப்போ வேணாலும் வாய்ப்பு சொல்லலாம். ஆனால் எங்களை பேச விட மாட்டேங்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு உரிய நேரம் அந்த 15 நிமிடம் தான் சொல்கிறாங்க. இவங்க குறுக்கீடு பண்ணுறதுனால முழுமையாக பேச முடியல. மக்களுடைய பிரச்சனைகளை இன்னைக்கு அரசு அலுவலக ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கன்வாடி பணியாளர்கள் அவங்களாம் நிரந்தரம் பண்ணுறேன்னு சொன்னாங்க, பணி நியமனம் எதுவுமே செய்யலை. அதையெல்லாம் முழுமையாக சொல்ல முடியல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரே இதில் 20,920 பேர் எடுத்தாங்க ஆசிரியர்கள். எங்கள் அம்மா அது 78,000 ஆசிரியர்கள் நாங்கள் நியமனம் பண்ணோம். இவங்க 4 வருஷம் ஆச்சு, இன்னும் இருக்கவே இல்லை. கடந்த ஆண்டு 24ஆம் வருஷம் ஏறத்தாழ 3,500 பேர் எடுக்கப்படும் சொல்லி பரீட்சை எழுதி ஆசிரியர் வாரியம் 2,800 பேருக்கு ஆசிரியர் வாரியமே தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் வரலை, அவங்க பணி நியமனம் வரல. கேட்டால 10 மாதங்கள் சும்மா கிடக்கு. இன்றைக்கி பள்ளிகளுக்கெல்லாம் நிதி ஒதுக்கியிருக்காங்க, ஆனால் அது எதுவுமே முழுமை பெறல. இன்னும் பள்ளிக்கூடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பள்ளிக்கூடங்கள், சில பள்ளிக்கூடங்கள் மரத்தடியில் நடக்குது, கட்டட வசதி இல்லை, கழிவு பெண்கள் பள்ளிகள்லாம் கழிவிடம் இல்லை, எந்தவித சுகாதார வசதி இல்லை. இதனால் மாணவருடைய சேர்க்கை வீதம் குறையுது. இதெல்லாம் எடுத்து சொல்ல முடியல. அதுதான் பெரிய தாக்கம். போன ஆண்டு 2,000 கிலோமீட்டர் கிராம சாலை எடுக்கணுன்றாங்க. அதுக்கு 2,000 கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க. இந்த ஆண்டு அதுவே இந்த 6,100 கிலோமீட்டர் எடுக்கிறாங்க கிராம சாலை. அதுக்கு என்னண்டா, அதுக்கு 2,200 கோடி ரூபாய். இது எதனால, இது எப்படி நீங்கள் மேம்படுத்துவீங்க அப்படின்னு கேட்டால் வேறு ஏதாவது சொல்கிறாரு அமைச்சர். குறுக்கீடு தான் இதுதான். இதனால் முழுமையாக எனக்கு மக்கள் படுகிற வேதனைகளை துன்புகள். இந்த ஆட்சி எது வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா எது செஞ்சாங்களோ செல்லையோ வரி மேல் வரி விதித்திருக்காங்க. வரி குதிரைக்கு இருக்கிற வரியை காட்டிலும் மேலே மக்களுக்கு வரி போட்டுருங்க. இதை காட்டிலும் மகிழா ஜீவன், நாய், பூனை, பறவை, மாடு, பன்றி இதுக்கெல்லாம் வரி போட்டிருக்கு. இது மாதிரி போட்ட அரசை பார்த்துருக்குமா? நாடோடி மன்னன் படத்தில் எங்கள் தலைவர் நடந்து வரும்போது வரி கேட்பாங்க, சாலை வரின்னு. இன்றைக்கி நடக்கிறதுக்கு தான் இந்த ஆட்சி வரி போடுறன்னு புள்ளிய, நடக்கிறது கூட வரி போட்டுருவாங்க நீ இந்த ஆட்சியில். அந்த மாதிரி நிலைமை இருக்கிறது. ஆனால் மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இதையெல்லாம் நாங்கள் என்னால் பேச முடியல. விமான நிலையம் பாருங்கள், கடந்த ஆண்டு 2024 மாண்புமிகு முதலமைச்சர் ஓசூரில் அறிவிக்கிறார். அறிவிக்கப்பட்ட அந்த விமான நிலையத்துக்கு இதுவரைக்கும் பூமி பூஜை போடலை. இதே காட்டில் என்னன்னா, ராமேஸ்வரத்தில், ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் விமான நிலையம் அமைக்கப்படுன்றாங்க. இருக்கிறதோ 1 வருஷம், இவங்கள சொல்கிறதோ நீண்ட கால பணம். இதெல்லாம் ஒரு விளம்பரத்துக்காக இந்த அரசாங்கம் ஒரு விளம்பரத்தை தேடுகிற ஒழிய மக்களுக்கான பிரச்சனையை, மக்களுக்கான தீர்வுகளை இந்த அரசாங்கம் எடுக்கவில்லை என்பதுதான் என்னுடையது. இன்னும் நிறைய பேச வேண்டிய கருத்துக்கள்லாம் நான் பேச முடியல. அதனால் அதையெல்லாம் நான் இங்கே சொல்ல முடியாது. பதிவானது மட்டும் நான் சொல்லிடுறேன். கொடுக்கலையே.
பொதுவாகவே அமைச்சர்கள் சைகைகள் அமைச்சருடைய இதை பார்த்து தான் பேரவைத் தலைவர் செயல்படுறார். அவர் நன்னயமாக இல்லை. ஒரு ஆசிரியராக இருந்தவர் எங்களை போன்ற கடைசி பெஞ்சு நான்லாம் கடைசி பெஞ்சு மாணவர்களுக்கு அவர் உதவியணும், இல்லைன்னா உபத்திரம் கூட கொடுக்காமல் இருக்கலாம். அதுவும் செய்யலை. இன்னும் என்னை திருமாக்குள்னு ஓட்டுறாங்க. ஏங்க இன்னைக்கு அமைச்சர்கள்லாம் ஒரு திட்டத்தை அதிகாரி சொல்கிறாங்கன்னா போய் பார்க்குறாங்க. அது மாதிரி எங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் எங்கள் முதன்மை பொறியாளர் எங்களை அழைத்துட்டு போகிறாங்க. அதில் அன்னைக்கு மக்களுடைய பிரச்சனைக்காக நான் போய் கலந்துருக்கேன். அதுக்கு என்னங்க, அதை இன்னும் ஓட்டிக்கிட்டே இருந்தால் என்ன அர்த்தம்? அவங்களுடைய இதை குறைய சொல்ல முடியல, அதை பற்றி பேச முடியல, இதுக்கு இதை பற்றி பேசுகிறார் என்பது தான்.